டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்காவினுடைய டாலர் தொடர்பாக வெளியாகி இருக்கின்ற அதிர்ச்சி செய்தியினுடைய முழுமை விளக்கம் இதுவாகும். இதை நீங்கள் மிக கூர்மையாக கவனிக்காவிட்டால் இந்த உலகத்தை விளங்கிக் கொள்ள முடியாது என்பதற்கு இதைவிட வேறு சிறந்த ஆக்கம் ஒன்றை படிக்க முடியாது. அந்த டாலரினுடைய வீழ்ச்சி ஒன்று வருகின்ற பெரும் புயல் தொடர்பான பொருளியல் ஆய்வு வெளியாகி இருக்கின்றது. அதனுடைய அடிப்படை கருத்துக்கள் என்ன? அமெரிக்க அரசு உலகில் சாதாரண பாமர மக்களுக்கு தெரியாமல், சில இடங்களில் அரசுகளுக்கே தெரியாமல் மிகப்பெரிய செல்வத்தை அனுபவித்து வருகின்றது. அந்த டாலர் செல்வம் என்பது அமெரிக்காவிற்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய வரப்பிரசாதம். அது போன்ற ஒரு வரப்பிரசாதம் உலகில் எந்த நாடுகளுக்கும் இல்லை. அந்த வரப்பிரசாதத்தை இழக்கக்கூடிய அபாய நிலையில் இப்பொழுது அமெரிக்கா இருக்கின்றது என்பது இந்த ஆக்கம் தருகின்ற விளக்கமாகும். அந்த டாலரினுடைய சிக்கல் என்ன? இரண்டாவது உலக மகா யுத்தம் முடிவடைந்த உடன் உலகில் பிரிட்டன் உட்பட ஜெர்மனி தொடங்கி போரில் ஈடுபட்ட நாடுகள் எல்லாம் பொருளாதார ரீதியாக வங்குரோத்து நிலையில் கிடந்தன. தொலைவில் இருந்த காரணத்தினால் அமெரிக்கா ஒன்று மட்டும் தன்னுடைய செல்வத்தை பாதுகாத்து வந்தது. எனவே தன்னுடைய செல்வத்தை மேலும் அடுத்த கட்டமாக கொண்டு நகர்த்துவதற்கு அணுகுண்டை வீசி தன்னை முதல்வனாக உயர்த்தி கொண்டது. இரண்டாவதாக அவர்கள் வகுத்த திட்டம், உலகத்தை வேறு யாரும் அதிகாரம் கொள்ள முடியாமல் ஐக்கிய நாடுகள் சபையை உருவாக்கி அதன் தலைமை காரியாலயத்தை தன்னுடைய இடத்திலேயே வைத்துக் கொண்டார்கள். ஐக்கிய நாடுகள் சபையில் வீட்டோ அதிகாரத்தையும் உருவாக்கி கொண்ட அமெரிக்கா IMF என்கின்ற சர்வதேச நாணய நிதியத்தை உருவாக்கி அதில் தனக்கான வீட்டோ அதிகாரத்தையும் வருமானத்தையும் பேணி கொண்டது. உலக வங்கியை உருவாக்கி அதில் தன்னை மீறிய ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாமல் அங்கும் வீட்டோ அதிகாரம் ஒன்றை உருவாக்கி கொண்டது. சர்வதேச வர்த்தகத்தை ஐக்கிய நாடுகள் சபை ஊடாக உருவாக்கி அங்கு தன்னுடைய நாணயமாகிய டாலரில் சர்வதேச வர்த்தகம் நடைபெறுவதற்கான அனைத்து வேலைகளையும் உருவாக்கியது. டாலருக்கு உலக மதிப்பை உருவாக்கியது. உலகத்தின் முக்கியமான கச்சா எண்ணெய் உட்பட அனைத்து வர்த்தகமும், அதாவது உலக வர்த்தகத்தில் 89% அமெரிக்க டாலரிலேயே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பல நாடுகள் டாலர் இல்லை, அதனால் இறக்குமதி செய்ய முடியவில்லை என்று அலறுகின்றனவே. அந்த டாலரினுடைய பெறுமதியை அமெரிக்கா எப்படி மோசடி செய்கின்றது என்பதுதான் மிக முக்கியமானது. அமெரிக்காவினுடைய டாலரை அமெரிக்கா எவ்வளவும் அச்சடிக்கலாம் என்பதை உலகத்தில் யாரும் கண்டுபிடிக்கவில்லை. 100 அமெரிக்க டாலரை அச்சடிக்கின்ற கடதாசிக்கான செலவு 0.11 சதங்கள் தான் அமெரிக்காவிற்கு ஏற்படுகின்றது. எவ்வளவு நாணயத்தையும் அச்சடித்து அமெரிக்காவிற்கு வெளியால் இருக்கின்ற நாடுகளுக்கு இந்த டாலரை போக செய்கின்றது. இந்த நாடுகள் டாலர் இருப்பு வேண்டும் என்பதற்காக உலகத்தில் இப்பொழுது பாவனையில் இருக்கின்ற 1000 பில்லியன் டாலர்கள் அளவில் நாடுகள் செலவழிக்காமல் பெட்டிகளுக்குள் பதுக்கி வைத்திருக்கின்றார்கள். இதன் மூலமாக தங்களுடைய டாலர் இருப்பை அவர்கள் உலக அரங்கில் காட்டுகின்றார்கள். ஆனால் அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் வளர்கின்ற அதே வேகத்தில் டாலரையும் அவர்கள் அச்சடித்து வெளிநாடுகளில் விட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். ஓர் ஏழை நாட்டில் அந்த நாட்டினுடைய நாணயத்தை அச்சடித்தால் அங்கு பணவீக்கம் வரும். அதனால் ஓர் அளவிற்கு மேல் அச்சடிக்க முடியாது. ஆனால் அமெரிக்காவில் பணவீக்கமே வராமல் இருக்க இந்த டாலரை அவர்கள் எப்படி அச்சடிக்கின்றார்கள் என்ற கேள்விக்கு ஒரே பதில், இப்படி அச்சடிக்கின்ற டாலர்களை எல்லாம் வெளிநாடுகளுக்கு அனுப்புவதன் மூலமாக வெளிநாட்டில் இருந்து மலிவாகவும் இலவசமாகவும் கடதாசி செலவில் பொருட்களை இறக்குமதி செய்து அவர்கள் பெரிய தொழில்நுட்ப ஜாம்பவன்களாக வளர்ந்திருக்கின்றார்கள். இப்படியான ஒரு அதீத சலுகையை அமெரிக்கா அனுபவிப்பது அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்று பிரான்சினுடைய முன்னாள் அதிபர் குறிப்பிட்டார். இந்த டாலரினுடைய பெறுமதியை அமெரிக்கா 1973ஆம் ஆண்டு தங்கமும் டாலரும் சமமான பெறுமதி என்று வரையறை செய்து கொண்ட பொழுது உலகத்தால் தட்டி கேட்க முடியவில்லை. இதை 1965ஆம் ஆண்டே பிரான்சினுடைய அதிபராக இருந்த வலரி ஜிஸ்கார்ட் d'Estaing சுட்டிக்காட்டினார். அமெரிக்காவினுடைய இந்த வாய்ப்பு மற்ற நாடுகளுக்கு இல்லை என்று அவர் கூறினார்.
இந்த வாய்ப்பை முறியடிப்பதற்கும் உலக வர்த்தகத்தை நியாயமான இடத்தில் கொண்டு வருவதற்கும் தான் இப்பொழுது சீனா, ரஷ்யா, இந்தியா போன்ற பிரிக்ஸ் நாடுகள் புதிய நாணயத்தை உருவாக்குவதற்கு போராடி கொண்டிருக்கின்றன. அந்த போராட்டத்தை திசை திருப்புவதற்கான போர்களே இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டும் இருக்கின்றன என்பதும் இதில் கூர்ந்து கவனிக்கக்கூடிய விடயமாகும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உலக நாடுகளுக்கு வரி தொடர்பான அச்சமூட்டலை விதித்து அமெரிக்கா ஏழையாகிவிட்டது, அமெரிக்காவை ஏமாற்றுகின்றார்கள் என்று கூறுவதெல்லாம் வடிகட்டிய பொய். இந்த உண்மையை மறைப்பதற்காகவே இதை பேசாமல் மற்ற விடயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றார். இந்த விடயத்தை உலகம் தொடக்கூடிய காலம் வந்துவிட்டது அவரினால் தான். ஏனென்றால் உலகத்தின் மீது பொருளாதார தடைகளையும் கடுமையான வரிகளையும் விதித்து இப்பொழுது ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீது அவர் கை வைக்க வந்திருக்கின்ற வேளையில் ஐரோப்பிய ஒன்றியம் டாலர் கடதாசியாக அச்சடித்து அமெரிக்கா அதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது. எங்களுடன் பேசுவதற்கு உங்களுக்கு என்ன ஜோக்கியதை இருக்கின்றது என்று கேட்கின்ற இடத்திற்கு வருகின்றது. இது அமெரிக்காவிற்கு அவப்பெயரை ஏற்படுத்தினாலும் அமெரிக்கா அது பற்றி கவலைப்படவில்லை. அமெரிக்காவை பொறுத்தவரையில் இதில் சட்டத்தில் இடம் இருக்கின்றது என்று வாதாடுகின்றது. எனவே மனிதத்தன்மை என்பது சட்டத்தின் முன்னால் தோற்றும் போய்விடுகின்றது. இந்த ஓட்ட போட்டியில் மற்ற நாடுகள் எல்லாம் கைகளும் கால்களும் கட்டப்பட்ட நிலையில் அமெரிக்கா மெதுவாக நடந்து சென்றே வெற்றி பெறுவதற்கு இதுதான் காரணமே அல்லாமல் அமெரிக்காவினுடைய திறமை எதுவும் காரணம் அல்ல என்பது இந்த கட்டுரை தருகின்ற விளக்கமாகவும் இருக்கின்றது. 0.11% அச்சடிக்கப்படுகின்ற அமெரிக்க டாலர் சந்தைக்கு வருகின்ற பொழுது 99.89% பெறுமதி அதற்கு கூடிவிடுகின்றது. அந்த கடுதாசி தங்கமாகவே பெறுமதியுடன் திகழ்கின்றது. எனவே டாலரின் பெறுமதி எல்லாம் விழுந்து உலகம் அழிந்து விடுவென்று கருத முடியாத அளவிற்கு இன்றும் அமெரிக்காவினுடைய பலம் இருக்கின்றது. இந்த விவகாரம் உடைந்து விழும் வரை அமெரிக்காவை உடைத்து வீழ்த்த முடியாது என்பதும் முக்கிய விடயமாகும். டாலரின் ஸ்திரத்தன்மை காரணமாகவும் அமெரிக்காவினுடைய கடன் பத்திரங்களுக்கு வட்டி குறைவாக இருப்பதனாலும் உலகம் முழுவதிலும் அதற்கான மதிப்பும் உலக மக்கள் தங்களுடைய பணத்தை டாலரிலேயே முதலீடு செய்கின்ற காரணத்தினாலும் அமெரிக்க பொருளாதாரம் தானாகவே வளர்ந்து செல்லுகின்றது. அது மழை பெய்ய தானாக வளர்கின்ற பயிர் போல வளர்கின்ற காரணத்தினால் டொனால்ட் ட்ரம்ப் அதை வளர்க்க வேண்டிய தேவை இல்லை. ஆனால் இதை ஆதாரமாக நம்பி அமெரிக்கா பெற்றிருக்கும் கடனும் தாங்க முடியாத அந்த கடனுடைய உயர்ச்சியையும் இந்த ஏமாற்று அச்சடிப்பை வைத்து அவர்களினால் கடந்து விட முடியாமல் இருப்பதுதான் இப்போது அமெரிக்க அதிபருடைய வருத்தமாகவும் இருக்கின்றது. மேலும் அமெரிக்க டாலரில் முதலிடுவதனால் பங்குச்சந்தை முதலீடுகளில் பலர் ஆர்வம் காட்டுகின்றார்கள். சமீபத்தில் ஏலன் மஸ்கினுடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் பங்குச்சந்தைக்குள் வந்த பொழுது பெருந்தொகையான முதலீடுகளை உடனடியாக ஒரே நாளில் வாரி இறைத்தது. இதற்கு காரணம் டாலர் மீது மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையாகவும் இருக்கின்றது. உலகத்தில் டாலரை நாடுகள் ரிசர்வில் வைத்திருக்கின்ற காரணத்தினால் அமெரிக்காவிற்கு 50 பில்லியன் டாலர்கள் வருடந்தோறும் வட்டியாகவே வந்து சேருகின்றது. இது மிகப்பெரிய அதிர்ஷ்டமாகவும் இருக்கின்றது. இந்த கட்டுமீறிய லாபம் பற்றி அமெரிக்கா பேசுவதே இல்லை. அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்கின்ற கொள்கைதான் இப்பொழுது இந்த டாலர் மீதான கவனத்தை உலக நாடுகளை திசை திரும்பி பார்க்கவும் செய்திருக்கின்றது. எளிதான பண பரிமாற்றம் உலகம் முழுவதிலும் நடைபெறுகின்றது. ஸ்விஃப்ட் கோட் என்கின்ற பண பரிமாற்றம் அமெரிக்காவின் கைகளில் இருக்கின்றது. இவ்வாறான நிலையில் இந்த பெரும் அதிகாரத்தை அமெரிக்கா இழந்துவிட்டால் என்னதான் நடைபெறும்? NBER என்கின்ற நிறுவனம் நடத்திய ஆய்வில் அமெரிக்க டாலரின் பெறுமதி உடனடியாக 9% வீழ்ச்சியடையும். 33,000 பில்லியன் டாலர்களை அமெரிக்கா இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இது அமெரிக்காவினுடைய ஒரு வருடாந்த தேசிய உற்பத்திக்கு சமமானதாகவும் இருக்கும். எனவே அமெரிக்கா எப்படி பணக்கார நாடாக வந்தது? நமது பாடசாலை புத்தகங்களில் சுப்பீரியர், மிச்சிகன், கியூரி, ஈரி, ஒன்டாரியோ என்கின்ற ஏரிகள், நயகரா நீர்வீழ்ச்சி, சோழ பண்ணை, ஏற்றுமதி இவைகளினால் அமெரிக்கா உலக பணக்காரராக வந்ததாக காதிலே பூச்சுற்றுகின்ற புத்தகங்களை பாடசாலைகளில் நாங்கள் படித்த அந்த காலம் போய் உலக மகா யுத்தத்தின் பின்னர் உருவாக்கப்பட்ட பாரபட்சமான பொருளாதார கொள்கையும் டாலர் மோசடியும் தான் அந்த முன்னேற்றத்தின் காரணம் என்று எந்த பாடசாலையும் படிப்பிக்காத நிலையில், ஐரோப்பிய பாடசாலைகளில் இது செய்தியாக இல்லாத நிலையில் இப்பொழுதுதான் ஐரோப்பாவின் பெர்லின்ஸ்கவில் இந்த கட்டுரை வெளியாகி இருக்கின்றது. அமெரிக்காவில் இருந்து வெளியாகி இருக்கின்ற கட்டுரைகளினுடைய தொகுப்பாகவும் இது இருக்கின்றது. இந்த காலை நேர அதிர்ச்சி செய்தி உங்களை ஆழமாக சிந்திக்க வைக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். JD Vance வெளியிட்டிருக்கின்ற ஒரு புதிய புத்தகம் வந்திருக்கின்றது. அதை நீங்கள் இப்பொழுது தமிழில் படிப்பதற்கு வாய்ப்பே கிடைக்காது. அந்த புத்தகத்தில் அவர் கத்தோலிக்க மதத்திற்கு மதம் மாறியதும், கத்தோலிக்க திருச்சபையின் பாப்பரசருடன் அவருக்கு ஏற்பட்ட மோதலும், மதமும் அரசியலும் எப்படி மோதுகின்றது என்கின்ற இந்த புத்தகத்தினுடைய சாராம்சத்தை அடுத்த செய்தியில் தருகின்றோம். இது கிடைக்க முடியாத தகவல், கேட்க முடியாத தகவல் உங்களுக்காக தருகின்றோம். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.